வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதி வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்க்குறாங்க மயில்வாகனம். உடனே வந்து நம்ம ரேவதி வந்து சொல்லுறாங்க, நான் எவ்வளோ தூரம் கார்த்திக்கிட்ட ஒட்டி ஒட்டி போனாலும் அவன் வந்து விலகி விலகி போகிறான். எனக்கு என் அத்தை பையன்தான் கார்த்தி அப்படின்னு வந்து தெரிஞ்ச உடனே எனக்கு அவ்வளோ தூரம் கார்த்தியை பிடிக்கும். ஆனால் வந்து கார்த்தி ஏன் வந்து என்கிட்ட வந்து ஒட்டவே மாட்டேங்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழுறாங்க. நம்ம மயில் வாகனம் பார்த்துட்டு கவலைப்படாத ரேவதி, சகலைக்கு உன் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது. உனக்கு குண்டடிப்பட்டு கிடந்தப்ப அவர் வேண்டாத தெய்வம் கிடையாது. அவரை அப்படி கதறி அழுது நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ தூரம் வந்துட்டு பாசம் வச்சுருக்காரு. ஆனால் அதெல்லாம் வந்து இளமரக்காயாக மறையறதுக்கு காரணம் உங்கள் அம்மாவுக்கு நீ ராஜசேதுபதியோட பேரனை தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு வந்து தெரிஞ்சால் ஒரே நேரத்தில் பிரித்து தள்ளிடுவார். அதுக்கப்புறம் தள்ளிடுவாங்க உங்கள் அம்மா. அதுக்கு பிறகு உங்கள் 2 பேர்த்தோட வந்து ஆசையும் அப்படியே வந்து போயிடும். அதுக்காக இப்போவே வந்து நம்ம ராஜா வந்து தயாராகிட்டு இருக்காரு. எப்படியும் அத்தைக்கு இந்த உண்மையை வந்து வெகு காலம் வந்து மறைக்க முடியாது ரேவதி, அதுக்காக தான் உன்கிட்ட இருந்து விலகி போகிறாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மயில் வாகனம் சொல்ல, ரேவதி வந்து கண் கலங்கிக்கிட்டு நம்ம ராஜாட்ட போய் எனக்கு அத்தை வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. ஆனால் நான் வந்து உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் ராஜா, எனக்கு நீங்கள் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராஜாவை வந்து ரேவதியை கெட்டி பிடிச்சி 2 பேரும் வந்து அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம ரேவதி, ராஜா ஏன் நம்ம பக்கத்திலே வரமாட்டார், நம்ம போனால் அவர் 2 அடி தூரம் போகிறாரு, என்ன அப்படி நம்ம மனைவியா என்ன ஏற்றுக்கிடலை, ஒருவேளை தீபா நினப்பில் தான் நம்ம ராஜா இருக்காரோ என்னமோ தெரியலையே அப்படின்னு வந்து கண் கலங்கிக்கிட்டு நிற்கிறாங்க. அதுவும் ராத்திரி மொட்டை மாடியில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மயில் அங்கே போகிறாங்க. என்ன ரேவதி இந்த நேரத்தில் எதுக்காக இங்கே வந்து நிற்கிற, ஏதாவது பிரச்சனையா சகலை கூட அப்படின்னு வந்து கேட்க நேரம் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து அருவி மாதிரி நம்ம ரேவதிக்கு வந்து கொட்ட ஆரம்பிச்சுட்டு உடனே வந்து கேட்குறாங்க, என்ன ரேவதி உனக்கு என்ன பிரச்சனை, சகலை வாங்கிட்ட நல்லா தானே இருந்துக்காரு அப்படின்னு வந்து கேட்க நேரம் அவர் வந்து எங்கே இருக்காரு, நான் 1 அடி அவர் பக்கத்தில் போனால் அவர் 2 அடி என்னை விட்டு தூரமாக போயிடாரு, இதுதான் எங்களுக்குள்ள விஷயம், அவர் ஏன் என்கிட்ட ஒட்டவே மாட்டேங்காரு, எனக்கு அதை நினச்சி பயங்கர கவலை அப்படின்னு வந்து அழுறாங்க. கண் கலங்காத ரேவதி, சகலை ஓ மேலே உயிரையே வச்சிருக்காரு, அதை நான் 2 கண்ணால் பார்த்தோம், உனக்கு குண்டடிப்பட்டு கிடைக்க நேரம் அவர் வேண்டாத தெய்வம் கிடையாது, அவ்வளோ கடவுளை வேண்டிட்டு இருந்தார், நீ குணமாகி வரணும்னு அவர் என்னென்னமோ செய்தார், அவர் எவ்வளோ கவலைப்பட்டாருன்னு நாங்கள் அவர் துடிச்சதை நான் நேராக பார்த்தேன் ரேவதி, அப்படி இருக்க நேரம் அவ்வளோ உன்கிட்ட பாசம் வச்சிருக்காரு, ஆனால் அதை வெளிப்படுத்த தான் தயங்காரு, அந்த காரணம் நான் சொல்லட்டுமா அப்படின்னு வந்து கேட்க நேரம் அதை தான் சொல்லுங்களேன் அப்படின்னு வந்து கேட்க நேரம் அவர் நான் எப்போ வந்து அத்தை உங்களை வந்து பிரிக்கிறதுக்கும் தயாராக இருப்பாங்க, ஏன்னா அது உன்னோட அத்தை பையன், நம்ம அத்தை வந்து விரோதியாக நினச்சிட்டு இருக்க அந்த ராஜசேதுபதியோட ஃபேமிலி அப்படின்னு வந்து தெரிஞ்சாலே போதும், அதுவும் அந்த பாட்டியோட பேரணி தெரிஞ்சால் அவ்வளோதான், கண்டிப்பாக வந்து உங்களை பிரிச்சிருவாங்க, ஆனால் அதுக்கு நான் 2 பேரும் நீங்கள் சேர்ந்துட்டு இருந்தாலே வந்து சந்திரகலா அவங்க சித்திக்கும் டவுட் வந்து கண்டிப்பாக வந்து இவங்களை பிரிக்கிறதுக்கு தான் சரி தீட்டுவாங்க, ஆனால் இப்போ வந்து நீங்கள் தனித்தனியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி இருக்க நேரம் பார்த்தா சந்திராக்கும் அவ்வளவா வந்து பிரிக்கணும், ஏற்கனவே அவங்க சேர்ந்து இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பா, ஆனால் இப்போ நீங்கள் வந்து சேர்ந்து அப்படியே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அத்தை பிரித்தாலும் அந்த பிரிவை தாங்கிக்கவே முடியாது சகலையால், அதனால தான் அவர் ஒதுங்கி போகிறாரு, இப்போ ஒதுங்கி போகிறதுக்கான காரணம் தெரிஞ்சுதா அப்படின்னு வந்து நம்ம மயில் வாகனம் சொல்லாங்க. இதை கேட்டதும் அப்படியே வந்து ஃபீல் ஆகிறாங்க நம்ம ரேவதி, ஓடி போகிறாங்க நம்ம ரேவதி கிட்ட, நம்ம ராஜாவை வந்து கெட்டி பிடிக்கிறாங்க ரேவதி. இப்போ புரிஞ்சுட்டு மயில் வந்து அத்தான் எல்லா விஷயத்தையும் மயில் மாமா என்கிட்ட போட்டு உடைச்சிட்டாங்க, நீங்கள் வந்து என்னை விட்டு விலகி போகிறதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் அப்படி ஒருவேளை நீங்கள் ராஜசேதுபதி தாத்தாயோட பேரன் அப்படின்னு தெரிஞ்சு அம்மா ஒதுக்குனாங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் இருக்க போகிறது இல்லை ராஜா, உங்கள் கூட நான் வர்றதுக்கு தான் தயாராக இருக்கேன், துர்கா வந்து அம்மா வேண்டாம் நீ போனது மாதிரி நானும் வந்து அம்மா வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு உங்கள் கூட தான் நான் வருவேன், என்ன நம்பு ராஜா அப்படின்னு வந்து நம்ம ரேவதி சொல்ல, நம்ம ராஜாவும் ரேவதியே சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்கங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம
தீபாவதி வந்து நம்ம ராஜாவ கண்டுபிடிக்க, கண்டிப்பா வந்து பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்கு இந்த ராஜா வந்தே தீருவான் அப்படின்னு வந்து பரமேஸ்வரி பாட்டி வீட்ல வந்து வேலைக்காரியா வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் தீபாவதிய வீட்ல ஒரு பொண்ணு கணங்காவே கவனிச்சுக்கிட்டாங்க. இத பார்க்குறாங்க நம்ம தீபாவதி, நம்ம யாருன்னு தெரியாமலே நம்ம மேல இவ்ளோ அன்ப கொட்டுற இந்த பாட்டிய வந்து எப்படி சந்தேகப்பட முடியும்? இவங்க கண்டிப்பா சாமுண்டேஸ்வரி நினைக்கிறது தான் தவறு. இவங்க கண்டிப்பா வந்து அவங்க சாமுண்டேஸ்வரிக்கு அம்மா சிவகாமிய இவங்க எந்த இதுலயும் கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த தீமையும் செய்திருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இத கண்டிப்பா அவங்கட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தீபாவதி நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட பார்த்தோம்னா, நம்ம துர்கா கிட்ட பேசுறாங்க. உங்க தங்கச்சி ரேவதியோட ஹஸ்பண்ட் எப்படி அப்படின்னு வந்து எல்லாம் கேட்குறாங்க. நம்ம துர்காவும் இதெல்லாம் வந்து இங்க நம்ம ராஜசேதுபதியோட பேரன் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லலாம். ஆனாலும் வந்து எதுக்காக இப்போ வேலைக்குன்னு நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம ரேவதியோட ஹஸ்பண்ட பத்தி கேட்காங்க அப்படின்னு தெரியலையே. இத எப்படியும் நம்ம ரேவதி கிட்ட சொல்லிருவான். அதோட நம்ம ராஜா மாமா கிட்டயும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட அவங்கள ஒரு ஃபோட்டோ பிடிச்சு நம்ம ரேவதிக்கு அனுப்புறாங்க. இத எப்படியாவது மாமாட்ட பார்க்க சொல்லி இவங்க யாருன்னு வந்து தெரிஞ்சுக்க. இவங்க வந்து நம்ம மாமாவ பத்தி தான், அதான் ராஜா மாமாவ பத்தி தான் இவங்க வந்து விசாரிக்க வந்தது மாதிரி இருக்குது. இவங்க வேலைக்காரவங்க மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா வந்து வேலை செய்ய தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கதா அப்படின்னு வந்து பாட்டிக்கிட்ட சொல்லி இங்க பாட்டி மனசுலயும் இடம் பிடிச்சு வேலை பார்க்குறாங்க. அத மாமாட்ட யாருன்னு பார்க்க சொல்லு அப்படின்னு வந்து தீபாவதி ஃபோட்டோய அனுப்பிவிடாங்க துர்கா. அந்த ஃபோட்டோவ நம்ம ராஜா பார்க்குறாங்க. அரண்டு போறாங்க. நம்மள பற்றிய உண்மை தெரியதான் இவங்க பாட்டி வீட்ல போய் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிக்காங்க. அதோட பார்த்தோன்னா இந்த உண்மை கண்டிப்பா நீடிச்சு நிலைக்க போறதில்ல. கண்டிப்பா நான் சேதுபதியோட பேரன் அப்படின்னு வந்து அத்தைக்கு வந்து கூடை சீக்கிரம் தெரிய போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல தீபாவதி பயங்கரமான ஆளு, நம்மள கண்டிப்பா கண்டுபிடிச்சிட போறாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதோட துர்கா கிட்ட வந்து உண்மையெல்லாம் கொட்டுறாங்க நம்ம ராஜா. இந்த பாரு என்ன விசாரிக்க தான் அவங்க வந்திருக்காங்க. ஆனா நான் வந்து எனக்கும் அந்த பாட்டி வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லாதது மாதிரி நீங்க வந்து சொல்லிருங்க அப்படின்னு வந்து சொல்லணும்னா பாட்டிக்கிட்டையும் வந்து சொல்றாங்க. பாட்டி ஓஹோ நீ வந்து என் பேரனை பற்றி விசாரிச்சு அந்த சாமுண்டேஸ்வரிட்ட போட்டு கொடுக்க வந்தவளா நீ அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணும் நல்ல பொண்ணு தான். ஆனா இவ வந்து சாமுண்டேஸ்வரி விசாரிக்க சொல்லியிருக்கா. அதனால தான் வந்திருக்கா. நம்ம எப்படி வந்து இவட்ட வந்து இனி சொல்ல போறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க நம்ம பாட்டி. அதோட பார்த்தோன்னா நம்ம பாட்டியை பார்க்க என்ன ஏன் பேரன் சேதுபதியோட மகன் பேரன் அந்த ராஜா ஏன் வரல? சாமுண்டேஸ்வரியோட மருமகனை காணுமே, இந்த வீட்டுக்கு வருவான் அவனை கையங்களவுமா பிடிச்சி நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட உண்மையை கக்கி விட்டுறலான்னு நினச்சோம். ஆனால் எல்லாம் தலைகீழ போயிட்டு அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா மாப்பிள்ளை வெடியில் நாட்டு குண்டை வந்து வச்சு எப்படி பார்த்தாலும் ராஜாவை பீஸாக ஆக்கிடணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான திட்டத்தை நம்ம காளியம்மா கூட சேர்ந்து சிவனாண்டி எல்லாரும் போட்டு வச்சுருக்காங்க. மாப்பிள்ளை வெடியாக கொளுத்த போகிற அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளை வெடிக்குள்ளே உனக்கு நாட்டு வெடியை வச்சு கண்டிப்பாக உன்னை தூள் தூளாக ஆக்க போகிறேன்டா அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க.